வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இது மக்கள் எண்ணங்களின் எதிரொலியாய் இயக்கங்களின் பிரதிபலிப்பாய் மக்கள் மேடை. இந்த மக்கள் மேடையில் இன்றைக்கு நாம் பேசவிருக்கின்ற கருப்பொருள், சமீபத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்களை சந்திக்கிறேன் என்கின்ற அந்த செயல்பாட்டில் பல்வேறு செய்திகளை அவர்களின் ரசிகர்களுக்கு அளித்திருக்கிறார். இது ரசிகர்களுக்கு மட்டும்தானா அல்லது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கா? இந்த நேரத்தில் கருப்பொருளை நாம் தெரிந்து கொள்கின்ற வகையிலே ரசிகர்களை சந்தித்து வரும் திரு ரஜினிகாந்த் தமிழகத்தில் உள்ள அரசியல் வெற்றிடத்தை நிரப்புவாரா? இது அரசியலுக்கான அஸ்திவாரமா அல்லது புதிய திரைப்படங்களுக்கு விளம்பரமா என்கின்ற கருப்பொருளோடு இன்றைக்கு நாம் இந்த மக்கள் மேடையில் இணைந்திருக்கிறோம். பேசுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அனைத்திந்திய முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் பொறுப்பாளர் திரு சதகுத்துல்லா அவர்கள், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கட்சியை சார்ந்த திரு வழக்கறிஞர் திரு மோகன் அவர்கள், கவிஞர் திரு ரஜினி பித்தன் அவர்கள். மூவரையும் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். திரைத்துறைக்கும் அரசியலுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருந்து வருவதை இங்கே வந்திருக்கின்ற மூவரும் அறிந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். தொடக்கத்திலிருந்தே நீதி கட்சிக்கு பிறகு, திராவிட கழகத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தொடருமையானால் அது ஒரு திரைப்படத்தை சார்ந்தே, திரைப்படத்துறையை சார்ந்தே இருந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கலாம். அந்த ஒரு எண்ணமோ அல்லது அதற்கான அச்சாரம் இருக்கிறது என்கின்ற சிந்தனையோ திரு ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்தில் ரசிகர்களை சந்திக்கிறதும், அந்த சந்திப்பின் வழியாக தகவல்களை அளிப்பதும், ஊடாக ஒரு சில விடயங்களை, ஒரு சில தகவல்களை சூசகமாக பூடகமாக சொல்வதுமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை இன்றைக்கு ஊடகவியலாளர்கள் மிக மிக முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மக்களுக்கும் மிக முக்கிய செய்தியாகவும் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் 1996 அவர் விடுத்த ஒரு செய்தியின் கருத்து தான் அந்த அரசியலை ஒரு அசைவு ஏற்படுத்தியதாக தெரியும். திரு மோகன் அவர்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக இந்த மாதிரியான செய்திகள் எப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்துகிறது? உண்மையிலே நாளைக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் வரப்போகிறாரா? அப்படி வந்தால் அது எப்படிப்பட்ட நகர்வுகளை நகர்த்தும்? அவருடைய இயல்புக்கு இந்த அரசியல் என்பது சாத்தியக்கூறுதானா என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. நாம் பேசுவோம். முதலில் உங்களின் முகவுரையாக உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இது ரஜினியின் மிக முக்கிய மேடை என்பதால் ரஜினி பித்தனிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ரஜினி பித்தன், நீங்கள் சொல்லுங்கள். நான் நீண்ட பல வருடமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக ஆரம்பத்தில் மன்றம் ஆரம்பிச்சு. எப்போ ஆரம்பிச்சிங்க? நான் கிட்டத்தட்ட 85 மன்றம் ஆரம்பித்தேன். 85? ஆமாம். இப்போ ஒரு 30-35 வருஷமாக இருந்துட்டுருக்கிறேன். நாங்கள் எங்களுடைய எண்ணமெல்லாம் நாங்கள் தலைவருடைய நடிப்பை பார்த்து அதனால் நாங்கள் கவரப்பட்டு அவருடைய ஸ்டைல், நடிப்பு, இதன் அடிப்படையில் நாங்கள் அவருக்கு ரசிகராக இருந்தோம். இல்லை, அவரெல்லாம் அப்பெல்லாம் வந்து வில்லனை தானேங்க அறிமுகமானார். ஆரம்பத்தில் வில்லனை எப்படி நீங்கள் பெரிய ரசிகராக எடுத்துக்கிட்டீங்க? வில்லனுக்கு பெரிய ரசிகர்லாம் கிடையாது. நடித்தாலும் அவருடைய வில்லத்தன்மையே ஒரு ரசிக்கும்படியாக இருக்கும். பழைய கால எம்ஜிஆர் படங்களை பார்த்தீங்கன்னா அந்த வில்லனை மக்கள் வெறுப்பாங்க. இல்லை, இப்போ எம்ஜிஆர் எல்லாம் நடிப்பு ஒரு அற்புதமாக, எம்ஜிஆர் எல்லாம் வந்து ஒரு படத்தில் தான் வில்லனாக நடித்தார். அதுக்கப்புறம் வந்து அவர் எல்லாமே ஹீரோ தான். அதனால் வந்து மக்கள் அவரை ஹீரோவே பார்த்தாங்க, ஹீரோவே மனசில் நினச்சாங்க, ஹீரோவாக அவரை ஆக்குனாங்க. இன்னும் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா மக்கள், அதாவது அவங்க கட்சியை சார்ந்தவங்க நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் வந்து அவர் ஒரு வில்லனாக இருந்தார் ஆரம்பித்தேன்னு சொன்னீங்க. அவர் வில்லனாக இருந்து நடித்தாலும் எல்லா வில்லனும் கதாநாயகனாக மாறுறதில்லை. அவருடைய உழைப்பு, திறமை, பக்குவம், பொறுமை. ஆரம்ப காலத்தில் அவர் நிறைய அவமானங்களை தாங்கியிருக்கார், நிறைய கஷ்டத்துடன் இன்ப துன்பம் அடைஞ்சிருக்கார். அதனுடைய அடிப்படையில் தான் படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக உலக அளவில் இருக்கிறார். இது குறுகிய காலத்தில் நடந்ததில்லை. கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகுது. இன்றைக்கி இந்த நிலையில் அடைஞ்சிருக்காரு. நாங்கள் படிப்படியாக அவருக்கு மன்றம் வச்சு அவருடைய குணத்தினாலேயும் அவருடைய நடவடிக்கையும்
அவருடைய பொறுமையும் அவர் கடைப்பிடிக்கும் எளிமையும், இந்த அடிப்படையில் ஏன் இவர் இந்த நாட்டை ஆளக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினச்சி நீண்ட காலமாக அவருக்கு சொல்கிறோம். இந்த நாட்டில் வச்சிங்க. ஆமாம், இந்த நாட்டில் வந்து ஊழல் நடக்குது, ஊழல் அடிப்படையில் ஆட்சி அமைக்கிறாங்க, இது ஒரு கூட்டுக்கொள்ளை மாதிரி நடக்குது, உங்களை மாதிரி ஒரு நல்லவங்க அரசியலுக்கு வந்தால் நீங்கள் ஒரு நல்ல ஆட்சி இந்த மக்களுக்கு கொடுக்கலாம், அதன் மூலமாக மக்களும் பயன்பெறுவாங்க, நாங்களும் ஒரு சந்தோஷம் அடைவோம் அப்படின்னு நாங்கள் நிறைய முறை அவருக்கு சொல்லியிருக்கோம். அவர் அதுக்கான காலம் நேரம் வரட்டும்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்கார். இப்போ கிட்டத்தட்ட அவருக்கும் 67 வயசாகுது. எங்களை போல் ரசிகருக்கும் எனக்கே 62 வயசாகுது. இன்னும் பல பேர் ஒரு நடுத்தர வயதை கடந்து இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் அவருடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்குது அரசியலில். அந்த வெற்றிடத்தை நிரப்புவது யார் என்பதுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. வெற்றிடத்தை நிரப்புவது யார்? ஆமாம், அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய தகுதியும் அந்தஸ்தும் அமைதியும் பண்பும் உள்ளவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். திரு மோகன் அவர்கள். மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள், அவர் நடிகராக தான் மக்கள் பார்த்திருக்கின்றார்கள். திரைக்கு பின்னால் தான் அவர் ஒரு வீரனாக, ஒரு செயல்படுகின்ற சமூக சீர்திருத்தியாக அவர் வந்து நடித்திருக்கிறார். ஆனால் இதுவரை சமூக சீர்திருத்தம் அவர் சமூகத்திற்கான ஆக்கப்பணிகள் அவர் இதுவரை செய்ததாக தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், அரசியல் வருவதற்கு முன்னால் வரலாறை திரும்பி பார்க்கின்ற பொழுது பேரறிஞர் அண்ணாவாக தெரியல. ஆமாம், பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் பேரறிஞர் அண்ணா அவரும் வந்து திரையின் வடிவத்தில் தான் வந்தார், திரையினுடைய அடிப்படையில் தான் வந்தார். அவர் பல இது கதைகளுக்கு வசனம் எழுதியவர் தான். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவரும் திரைத்துறையில் வழியாகத்தான் வந்தவர்கள். அதற்கு பின்னாலே எம்ஜிஆர் அவர்களும் திரையிலிருந்து வந்தவர்கள் தான், ஜெயலலிதா அம்மையார் அவரும் திரைத்துறையிலிருந்து வந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் எல்லாம் சமூக சீர்திருத்தங்கள், சமூக பணியாற்றுவதிலே அரசியல் வருவதற்கு முன்னாலே செய்தவர்கள். நீங்கள் எம்ஜிஆர் எடுத்துக்கொண்டால் சமூக சீர்திருத்தம், அதாவது ஏழைகளுக்கு உதவுவது, பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அவரால் முடிந்தளவு தருவது என்ற சமூக சீர்திருத்தத்தில் அவர் ஈடுபட்டு இருந்தார். அதை தான் மக்கள் ஈர்க்கப்பட்டது. அவர் நடிக்கின்ற படங்களிலெல்லாம் ஒழுக்கமாக நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு நடித்தார். அந்த அடிப்படையில் தான் மக்கள் அவரை ஈர்க்க முடிந்தது. பல்வேறு நடிகர்கள் கூட அரசியலுக்கு முயற்சி செய்தார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை போல நடிப்பிலே ஒழுக்கமாக நடித்தார்கள். ஆமா, அப்படி எல்லாம் இருந்தார்கள். அப்படி அதை ஈர்க்கப்படுகிறது, நிலைத்து நின்றார்கள். இல்ல, மக்கள் மத்தியிலே அது ஈர்க்கப்படுகிறது, நிலைத்து நின்றார்கள். ஆனால் இவர் வந்து அப்படி ஒழுக்கமா, அதை பத்தி நான் சொல்லவே இல்லை உங்களுக்கு. நீங்களும் புதுசா சொல்லுது எப்படி எம்ஜிஆர் வந்து மக்கள் ஈர்க்கப்பட்டார் என்று சொல்கின்றேன், புரியுதா உங்களுக்கு? அதன் பேசிக்கல, அதன் அடிப்படையில் இவரும் ஈர்க்கப்படலாம். அதாவது அரசியலே வருவதற்கு யாருக்குமே அவரை வந்து எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஒரு சமூக சேவைக்காக நான் வருகின்றேன் என்பது வரவேற்கத்தக்கது தானே, அதில் எந்த மாற்று கருத்து இருக்க முடியும்? ஒன்று. இரண்டாவது வந்து மிகப்பெரிய நடிகர், மரியாதைக்குரிய நடிகர் திலகம் என்று சிவாஜி கணேசன் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் கூட அரசியலுக்கு வந்தார்கள், அவர்கள் காணாமலே போய்விட்டார்கள். அதே போல SS ராஜேந்திரன், அதே போல K பாக்யராஜ், அதே போல T ராஜேந்திரன், அதே போல பல்வேறு நடிகர்கள், ராமராஜன், அதே போல பல்வேறு நடிகர்கள் அரசியலுக்கு வந்ததாக சொன்னார்கள். ஆனால் அவர்கள் புகழ் வாழ்ந்ததாக தெரியவில்லை. ஆக பல பேர் அரசியல், ஏனென்றால் அவர்கள் வந்து சினிமா, அதாவது நீங்க ஆந்திராவுக்கு தான் சினிமா மோகம் அதிகம், அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு. சினிமாவிலே பார்ப்பது அது நிஜம் என்று நினைக்கக்கூடிய ஒரு பக்குவ உடையவர்கள், அந்த நிலைப்பாடை உடையவர்கள். அந்த அடிப்படையிலே அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையும் உடையவர்களாக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே அதிலும் குறிப்பாக அவர் இன்றைய தினம் குறிப்பிட்டதை பார்த்தால் அவர் இன்னும் நேரடியாக வரவில்லை. அவர் ரசிகர்களை சந்தித்திருக்கின்றார், ரசிகர்களுக்கு மறைமுகமாக சொல்லுகிறார். ஆனால் அப்படி நீங்க வருகின்ற பொழுது, ஒரு கட்சியை சொல்லுகின்ற பொழுது அப்பொழுதுதான் நம்ம விமர்சிக்க முடியும். ஆனால் இப்பொழுது அவர் வந்து அவருடைய ரசிகர்களை பார்த்து எப்பொழுதும் பல ஆண்டுகளாக பார்க்காம இருந்தால் எதிர்பார்ப்பு இருக்குல்ல, ரசிகர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை வந்து இப்பவே வந்து இல்ல, நண்பர் குறிப்பிட்டதை போல டெலீட் பண்ணிடணும், அந்த மனசுல இருக்கிற அந்த அழுக்க வந்து டெலீட் பண்ணிடணும், நீ ஓரமா இருந்து உட்கார்ந்துருங்க அப்படின்னு சொல்றதுல தப்பு இல்லையே. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் குறிப்பிட்டதை போல 1996 தமாகவுடைய திமுக கூட்டணி இருக்கும் பொழுதே அவர் அரசியல் வருவதற்கான முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர் நேரடியாக வரவில்லை, ஆதரித்தார்கள்.
அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரங்களிலே அவர்கள் படம் ரிலீஸ் ஆகின்ற பொழுது அவர்கள் ரசிகர்களை கூப்பிட்டு திமுக பயன்படுத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். இல்ல இல்ல நாங்கள் அதாவது ஆதரிக்கின்றவர்களை நாங்கள் வரவேற்காம விட்டு விடுவோமா? நம்ம இப்போ என்னை ஆதரிக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களை வரவேற்க வேண்டியது தானே. அவருக்கென்று ஒரு இப்போ கலைஞரும் அந்த ரஜினிகாந்துக்கு இல்ல மாற்று கருத்தே இல்லை, அவருடைய பேசி இல்லை என்று சொல்லவில்லையே. அதாவது சூழலை உருவாக்கி அவர் பயன்படுத்திக் கொள்ளவில்லை, ரஜினிகாந்த் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதான் சொல்கின்றேன். இல்ல ஆனா கலைஞர் திமுக பயன்படுத்திச்சே இல்லையா? இப்போ எங்களோட கூட்டணியில் ஒருத்தர் வருகின்றார் என்றால் நாங்கள் பயன்படுத்துவது எங்களுடைய இயல்பு. பிகாஸ் கூட்டணி அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பயன்படுத்திக் கொண்டேமே தவிர்த்து அவர் பயன்படுத்திக் கொள்ளவில்லை இல்லையா? அவர் அடுத்தபடியாக பல்வேறு சினிமாக்கள் ரிலீஸ் செய்கின்ற பொழுது அப்பொழுது ரசிகர்களை அழைத்து இப்படி ஒரு ஆரவாரமும் செய்வார்கள். நம்ம அதை தொடர்ந்து பேசுவோம். திரு சதகுத்துல்லா அவர்கள், நீங்கள் அனைத்து இந்திய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வந்தாலும் கூட பிஜேபியினுடைய என்டிஏல இருக்கிறோம். என்டிஏல சொல்லுங்கள். முதலாக தமிழக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் வந்ததற்காக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் சார்ந்த அனைத்து இந்திய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை பொறுப்பில் இருக்கும் பாரதிய ஜனதா சார்பாகவும் அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று வரவேற்கின்றோம். அந்த எண்ணத்தை அவருக்கு இறைவன் கொடுத்து விட்டார். அவருடைய எண்ணப்படி தமிழகத்தில் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆமாம், கிட்டத்தட்ட. ஏன்னா அவர் இன்னும் கொடுத்தா தான் பார்க்கணும். அந்த ஆண்டவன் எப்போ சொல்கிறாரோ அப்போ நான் செய்வேன்ட்டார். இல்லை, ஆண்டவன் கொடுத்தாங்கிறதுக்கான சமிக்கைகள்லாம் நிறைய வந்துருச்சு அவருக்கு. ஓஹோ, ஆண்டவன் சொல்கிறாரா இல்லை ஆள்பவர் சொல்கிறாரா? ரெண்டுமே வச்சுக்கலாம். இதில் அவர் அரசியலுக்கு வந்துடணும், வருவார். அப்படி வந்துட்டாக்கா அவருடைய தேடல், அவருடைய அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசின பேச்சுக்களை நம்ம உன்னிப்பாக கவனிச்சோன்னா, என் கூட அரசியலில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க சுத்தமானவங்களாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இப்போவே போயிருங்க, நீங்கள் ஏமாந்துருவீங்க அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணார். அது எனக்கு என்னமோ பாரதிய ஜனதாவை பார்த்தே அவர் சொன்ன மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இன்னைக்கு நிலைமையில இன்னும் கொஞ்சம் எப்படி சுத்தமாக இருக்கிறவங்க என் கூட ஆமா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இங்கே வராதிங்க, நான் அதுக்கு இடம் தர மாட்டேன். சரியா? அதுக்கு பாரதிய ஜனதா ஆமா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அது ஒன்று தான் அந்த இடத்துல இருக்குங்கிறது தான் நிதர்சனம். ஊழல் இல்லாமல் நேர்மையானவர்களாக நாங்கள் அரசியல் நடத்தணும் அப்படின்னு விரும்புகிற அவரு சேர வேண்டிய இடம் பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை, அப்படி நாங்கள் விரும்புகிறோம். அவருடைய மனசில் இருக்கிற விஷயம், சரி, இப்போ அவருடைய தேடல். நீங்கள் தொடக்கத்திலேருந்து சொல்லும்போது ஆண்டவரா ஆள்பவரான்னு கேட்கும்போது இல்லை, ஆள்பவருடைய சமீட்செல்லாம் வந்தாச்சு, அதனால தான் இப்படி எல்லாம் சொல்கிறாரு. அவருடைய சமீட்சைகளும் வந்தாச்சு, அதனால தான் இப்படி சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க. ஆனாலும் கூட ஒரு தனி கட்சி இவர் ஆரம்பிச்சிட்டாருன்னா இப்போ என்ன பண்ணுவீங்க? தாராளமாக ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சாக்கா இன்னைக்கு காலகட்டத்தில் ஏறத்தாழ ஒரு 25 வருஷமாக கூட்டணிகள் சேர்ந்து தான் ஒவ்வொரு தேர்தலையும் சந்திக்கிறாங்க. அவர் தனி கட்சி ஆரம்பிச்சாருன்னா பிஜேபி சுத்தம்னு ஒத்துக்கிறீங்க? இல்லை, தனி கட்சி ஆரம்பிச்சாலும் அவர் கூட்டணி சேர்ற இடம் எங்களுடைய தேசிய ஜனநாயக பிஜேபி அதையும் உறுதிப்படுத்துறீங்க? நிச்சயமா, பரவாயில்ல. அதுக்கான அவருக்கான கதவுகள் தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபியிலும் திறந்தே இருக்குது. ஏன்னா எங்களுக்கு எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிற கட்சி, ஒருவேளை நீங்க சொல்றதை பார்த்தா ரஜினியை மிரட்டவே திரு ப. சிதம்பரம் வீட்டில் சிபிஐ சோதனை அப்படின்னு இப்போ சமீப கராத்தே தியாகராஜன் சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை இதனுடைய அப்படி அந்த பார்வை கூட இருக்குமா? இல்லை, விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு போனோன்னா ஏடிஎம்கே மிரட்டுறதும்பாங்க. திமுக மேல ரைடு போனாக்கா இல்ல, இப்ப நீங்க இதெல்லாத்தையும் விட்டு நீங்க சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது இந்த கேள்வி சிதம்பரத்தை மிரட்டுறதுக்கும் ரஜினியை வான்னு கூப்பிடுறதுக்கும் சம்பந்தமே இல்லை. இவர் அந்த கட்சியை சேர்ந்தவரும் அல்ல, அவர் கட்சிக்கு அனுதாபியும் அல்ல. இவரை ஒரு மனிதன் வீட்டுக்கு வரும்போது வான்னு வரவேற்கிறதுக்கும் தப்பு பண்றவன் வீட்டில் ரைடு நடக்கிறதுக்கும் பொருந்தி பார்க்குற விஷயம் எப்படி? பொருந்தி பார்க்குற விஷயம் இல்லைங்க. ஏன்னா நீங்க நான் அது பொருந்தி பார்க்கறது அது ரெண்டாவது விடயம். அது நீங்க சொல்கின்ற அந்த ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போது இது ஒப்புமையாவது நிச்சயமாகாது. சிதம்பரத்து வீட்டில் நடந்திருக்க ரைடுக்கும் ரஜினி அரசியலுக்கு வர்றதை நாங்க வரவேற்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதை நான் கேட்கல, திரு கராத்தே தியாகராஜன் தான் இந்த கேள்வி வைக்கிறார். கராத்தே தியாகராஜனுக்கு நீங்க சொல்லுங்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்களே சொல்லுங்க. இந்த மேடை வயல நானே சொல்லிடுறேன், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. திரு ரஜினி பித்தன் அவர்கள் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒரு தெளிவான ஒரு சித்தாந்தம் இருக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம பேசணும். அறிஞர் அண்ணாவுக்கு பேச்சாற்றல் இருந்துச்சு, எழுத்தாற்றல் இருந்துச்சு,
கதை வளம் இருந்துச்சு, கருத்து களம் இருந்துச்சு, செறிவு இருந்துச்சு, மக்கள்கிட்ட போய் சேருகின்ற அந்த தன்மை இருந்துச்சு, எல்லாமே எல்லா வடிவங்களும் இருந்துச்சு. ஒரு அரசியலுக்கு வெறும் உண்மை மட்டுமே அந்த ஒரு சர்டிஃபிகேட் கிடையாது. இது எல்லாத்தையும் கூட இருக்கணும். இது எல்லாத்தையும் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கணும். இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. சொல்லுங்கள். கண்டிப்பாக இருக்குது. எப்படி கண்டிப்பாக இருக்குதுன்னா, அவர் இந்த மாதிரி பொது மேடைகள் ரசிகரை சந்திக்கும் போது அவர் பேசும்போது ரொம்ப தீர்க்கமாக யோசித்து தான் யோசித்த கருத்தை பல முறை யோசித்து தான் அவர் பேசுகிறார். அவர் மேடையில் எங்கள் மத்தியில் பேசுறதுக்கு முன்னே ஒரு முறைக்கு 2 முறை அவர் சரி பார்த்துக்குன்னு தான் பேசுகிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக அளவோடு இல்லை அளவோடு பேசுகிறாரு தான், உண்மை ஒத்துக்கிறேன். அளவோடு பேசுகிறாரு, நிதானித்து பேசுகிறாரு, தெளிவாக பேசுகிறாரு. ஆனால் தீர்க்கமாக பேச மாட்டேன்றாருன்றதான் பிரச்சனை. தீர்க்கமாக சொல்லுவார். ஏன்னா என்னென்ன பாருங்க, ஆமாம் 20-25 வருஷமா மறைமுகமாக சொல்கிறார். ஆண்டவன் அவன் சொல்லிட்டான்னா நான் செய்வேன், ஆண்டவன் சொல்லலை அதனால் நான் செய்யலை, இதையே திருப்பி சொல்லிட்டு இருந்தா ஒரு மக்கள் மத்திய ஒரு தலைமுறை முடிய போகுது. அது எப்படின்னு சொன்னால், இப்போ சதகத்துள்ள சொல்ற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, ஆள்பவர் சொல்லிட்டாருன்னு சொல்றாரு. அவரு 98ல் ஒரு சர்வே, ஆள்பவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதான் கூட மத்திய அரசு அதான் 98ஆம் வருஷம் ஒரு சர்வே எடுத்தாங்க. அதில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு மக்கள் தொகை 6.5 கோடியில் 2.5 கோடி பேர் ரஜினி ரசிகராக இருக்கிறாங்க. சரி, இந்த செய்தி பல அரசியல் தலைவர்களுக்கும் தெரியும். சரிங்க. அதனால தான் அவர்கிட்ட எந்த விதமான வம்பு தும்பு அவங்க வச்சுக்கிறது இல்லை. ஓஹோ. ரஜினியை அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன் யோசிக்கிறாங்கன்னா, ரசிகரே 2.5 கோடி பேர் இருக்கிறாங்க. அப்போ ஒரு ரசிகர் கூட ஒரு ஆளாயிட்டுன்னு வந்தால் அது எத்தனை கோடி பேராக இருக்கும்? சரி சரி. அப்போ அதாவது ஒரு புள்ளி விவரத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க. சமீபத்தில் லயோலா கல்லூரியினுடைய ஒரு புள்ளி விவரத்தில் கருத்து கணிப்பில் ரஜினிகாந்தை விட அஜித்துக்கு ரசிகர்களும் அந்த அந்த புள்ளி விவரங்களும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவரும் வந்துடலாமா? அது அவங்க காலேஜில் எடுத்த முடிவு அந்த லெவலில் வச்சு இல்லைங்க, தமிழ்நாடு லெவலில் எடுத்த முடிவு சொல்கிறேன். அதை தாங்க நான் கூட சொல்கிறேன். தமிழ்நாடு லெவலில் தான் இதையும் எடுத்திருக்காங்க. சொல்கிறேன் கேளுங்க. ரஜினிகாந்துக்காக ரசிகர் மன்றம் வச்சு பதிவு பெற்ற மன்றம் மட்டும் 45,000 92ஆம் வருஷ கணக்குப்படி. சரிங்க. 92க்கு அப்புறம் பதிவெண் கொடுக்குறதை நிறுத்திட்டாங்க. மேலும் மேலும் மன்றங்கள் தானாகவே செயல்பட்டு இருக்கிறாங்க. பதிவெண் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நாங்கள் மன்றம் நடத்துகிறோம் செய்கிறாங்க. ரைட். நீங்கள் எவ்வளோ 43,000மா எவ்வளோ? 45,000 மன்றங்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இதான் ரஜினிகாந்துக்காவது இது வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. அஜித் அந்த மன்றங்களெல்லாம் கலைச்சிட்டு கூட இன்றைக்கி அவருடைய அந்த ரசிகர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. அதனால் வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஏன்னா கருத்து கணிப்பு என்பது வெறும் மக்களை வச்சோ அல்லது மன்றங்களை வச்சோ அல்லது அதை வச்சோ இல்லை. நம்ம அரசியல் அப்படிங்கிறத அதை நிர்ணயிக்க முடியாது. அவருடைய அந்த கட்சியினுடைய பலம், கட்சியினுடைய சிந்தனை, கொள்கை, கருத்து, மக்களுக்கு அவர் செய்ய போகின்ற செயல்பாடுகள் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. என்னதான் அவர் நடிப்பில் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருடைய தனி மனித ஒழுக்கத்தில் அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவர் அவர் குடும்பவியலில் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. மக்கள் மத்தியில் அவர் பங்களிக்கின்ற எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் அரசியலுக்கு அவர் அரசியல் என்பது ஏற்ற இறக்கங்களை கொண்டது. அது அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க, அப்பழுக்கட்டோனையும் பார்க்கும், அழுக்குள்ளோனையும் பார்க்கும். அப்படிப்பட்ட இப்போவே இல்லை நீங்கள்லாம் வரக்கூடாது, நீங்கள்லாம் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா அது சரியான ஒரு இடத்தை கொண்டு செல்லும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவரை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோலாக நடத்த முடியும்னு அவர் நம்புகிறாரு. இல்லை, அப்போ முன்னாடி இருந்தவங்கெல்லாம் பரவாயில்ல எல்லாரும் வாங்க, நீ ஊழல் செஞ்சால் கூட பரவாயில்ல, நீ ஊழல் கூட அப்படின்னு சொன்னாங்களா? இப்போ நான் சொல்கிறது பாருங்கள், ஒரு இயக்கத்தில் பதிவில் இருக்கிறாங்க, அந்த கட்சியில் சம்பாதிக்கிறாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கட்சி விட்டு வெளியே இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்துக்கிறாங்க. அவங்க அதை முழு மனசாக ஏற்றுக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய அரசியலில் சம்பாதிக்கிறத நோக்கமாக வச்சு அவங்க செயல்படுறதுனால இதை வட்டச் செயலாளர்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. வட்டச் செயலாளராக இருக்கிறவங்க கொஞ்சம் காசு சம்பாதிச்சோன்னே மாவட்ட செயலராக ஆகிடுறோம். மாவட்ட செயலர் அப்புறம் எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகிடுறோம். இப்போ ஆரம்பத்திலேருந்தே
அவங்க சம்பாதிச்சிக்கினே வராங்க. நீங்கள் ஒன்றா பாருங்கள், எந்த வட்ட செயலராவது மாவட்ட செயலராவது ஒரு வேலைக்கு போகிறாங்களா? கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கிறாங்களா? எப்படி அவங்ககிட்ட இவ்வளோ கோடிக்கணக்கான பணம் வருது? இத்தனை கார், இத்தனை பங்களா வசதி எப்படி வருது? யோசித்து பாருங்கள். அவங்களுடைய பணத்தை கொடுத்தாவே தமிழ்நாட்டினுடைய 5 லட்சம் கோடி கடனை ஒழிச்சிடலாம். இன்றைக்கி மந்திரிங்கிட்ட இருக்கக்கூடிய பணமும் அமைச்சர்கிட்ட இருக்கக்கூடிய பணமும் மாவட்ட தலைவர்கிட்ட இருக்கிற பணமும் கொடுத்தாவே இந்த நாட்டு கடனை ஒழிச்சிடலாம். இது வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டு நாளைக்கு ஒரு பெருந்தலைவராக வந்துட்டார்னா இதெல்லாம் வந்து எல்லாம் சரியாயிடும். முதல் அவருக்கு ரொம்ப வேலை இருக்குது. இவங்க திராவிட இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை ரொம்ப கெடுத்து வச்சிருக்காங்க. நான் கேட்குறேன், இப்போ இவ்வளோ நாளாக வந்து இந்த நாட்டில் வந்து இப்படிப்பட்ட ஊழல்கள் இருக்குது, சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் சம்பாரிச்சிட்டு இருக்கும்போது ஐயோ இவங்க சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா அவர் வந்து அப்போது கொஞ்சம் இளமையாக இருக்கிறாரு, கொஞ்சம் ஸ்திரத்தன்மையாக இருக்கிற, உடல் ஒத்துழைக்கும், உங்களுடைய கட்சிக்காரங்களும் ஒத்துழைப்பாங்க, அவர்களும் இளைஞர்களாக இருந்து ஒருவேளை ரஜினி பித்தனும் கூட இதை விட 25 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் ஒரு சூப்பராக இருந்திருப்பாரு. ஒரு வயசு வரணும், மெச்சூரிட்டி வரணும், பக்குவம் வரணும். நாளைக்கு ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கோ ஒரு வேற பதவிகளை ஏற்றுக்கிறதுக்கோ அதுக்கு வந்து உடலும் ஒத்துழைக்கணும் இல்லை, அதுக்காக அவரும் ஒத்துழைக்கிறார் இல்லை, அதுக்காக உடலும் ஒத்துழைக்கணும் இல்லை. நமக்கு வந்து என்னதான் உடம்பு ஒத்துழைத்தாலும் உடல் ஒத்துழைக்க வேண்டியது இருக்குல்ல. திரு மோகன் அவர்கள் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது தமிழகம் ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் வந்து பேஸ் பண்ணியே இருக்கும். அது எப்போ பார்த்தாலும் 1935 தமிழ் சார்ந்த விடயங்களை அது அந்த உணர்வுகள் அதை உசிப்பு விட்டு அல்லது அதோடு கைகோர்த்து அதை தோள்மேல் வைத்து பயணிக்க வேண்டும் என்கின்ற கருத்தின் அடிப்படையில் நம்ம வந்து செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போது செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இது வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். வரவேற்கிறேன் அப்படிங்கிறார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒருவேளை அவருக்கு இருக்கிற திரு ரஜினி பித்தன் அவர்கள் சொல்வது போல் அங்கே வந்து இருக்கிற வந்து மாஸ் மன்றங்கள் இவங்கெல்லாம் வந்து இருக்கிற இதோ பொறுத்து ஒருவேளை ரஜினிகாந்த் அவர்கள் வந்துவிட்டால் தமிழர் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கின்ற கருத்தின் அடிப்படையில் ஒரு ஒரு அசைவு ஏற்படாதா? இல்லை, உங்களுடைய கூற்று இந்த நேரத்தில் நான் ஒரு கருத்து சொல்கிறேன். அவர் முடிச்சுட்டு ஜோதிடம் மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். ஜோதிடம் மாதிரி இல்ல. இப்ப ஜோதிடத்துக்கு உங்க தலைவர் வந்து ஓகே சொல்றாரு. ஜோதிடத்துக்கு இல்ல அவர் வந்தால் என்னைக்கு பாருங்க, என்னைக்கு வந்து அந்த ஆண்டவன் சொல்றத இல்ல ஆண்டவன் சொல்றத நான் கேட்கிறேன், ஆண்டவன் என்னைக்கு சொல்றாரு நான் கேட்கிறேன் அப்படிங்கறது ஒரு வகையான ஜோதிடம் மாதிரி தான். அதை அக்செப்ட் பண்றாரு. இல்ல அவருடைய நிலைப்பாடு, அதுல நம்ம வந்து குறுக்கிடுதோ அந்த நிலைப்பாட்டுக்கு தான் உங்க தலைவர் வந்து அக்செப்ட் பண்றாருங்களாங்க. பல்வேறு நீங்க கலைத்துறையில பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட கடைசி கூட்டத்துல கடைசியாக வந்து கலைவாணர் சிலையை திறக்குகின்ற பொழுது அவர் உரையாற்றினார். கடைசி கூட்டம். அப்போ சொல்லுகின்றார், கலைவாணர் வந்து சமூகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக கலைத்துறைக்கு வருகிறார். அந்த கலைத்துறைக்கு வருகின்ற பொழுது சமூகத்தை தன்னுடைய தோளிலே சுமந்து மக்கள் பணியாற்றி மக்களுக்காகவே தன்னுடைய கலைப்பணியிலே ஆற்றிய பணங்களை எல்லாம் செலவு செய்தவர். அப்படி பாராட்டுகின்றார். அப்படி நாங்கள் பார்க்கணும். ஒன்று, இந்த தமிழ்நாடு எப்படி இருக்குது என்று சொன்னால் பொதுவாகவே இங்கே வந்து சினிமா மோகம் அதிகமாக இருப்பது, அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் புகழ்ந்தீர்களே பேரறிஞர் அண்ணா அவர்கள், உண்மைதான். அவர் வந்து வசனகர்த்தா தான், அவர் மிகப்பெரிய ஆற்றல் மிக்க பேச்சாளர் தான், பல்வேறு நிலைப்பாடிலே தலைவர் தான், அறிஞர் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அவரும் எம்ஜிஆரும் ஒரு கூட்டத்திற்கு வருகின்றார்கள். எம்ஜிஆர் சொல்லுகின்றார், நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஷூட்டிங் இருக்குது, நான் பேசிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறேன். அப்போது அந்த கூட்டத்தில் வந்து சரிங்க அப்போ நீங்கள் பேசிட்டு போங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் முதல்ல பேசுகிறார். அப்படி பேசுகின்ற பொழுது பேசிவிட்டு அவர் சென்று விடுகின்றார். மிகப்பெரிய மாஸ் கலைந்து விடுகின்றது. அப்பொழுதுதான் பேரறிஞர் அண்ணா சொல்கின்றார், நீங்கள் ஒன்று எனக்கு பின்னாலே பேசுங்கள் அல்லது நீங்கள் தனியாக பேசுங்கள். அப்படிதான். ஏனென்றால் இங்கே இருக்கின்றவர்கள் சினிமாவிலே ஊன்றியவர்கள், மோகம் உடையவர்கள், கருத்து உடையவர்கள், அதாவது அவர்களை ஏற்றுக்கொள்ள. அதனால தான் சொல்ல வரேன். நீங்க அப்படி சொல்ல வர்றதுனால தான் அதனால தான் கேட்கிறேன். அவர் கூட இல்ல பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட வந்துட்டீங்க நீங்க, அதனால தான் கேட்கிறேன். இருக்கலாம், இதுல மாற்று கருத்து இல்லை.
பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட 1967 எம்ஜிஆருடைய படத்தை வைத்து தான் ஓட்டு வாங்கியது உண்மைதான், நிகர்சனம் தான். இல்ல அதனால தான் கேட்கிறேன். நாளைக்கு ஒரு தமிழன் நாட்டை ஆள வேண்டும் என்று அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிற உங்க கட்சி இப்போ நாளைக்கு வந்துட்டாங்கன்னா ஒருவேளை ரஜினிகாந்த் அவர்கள் இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சுன்னா என்ன பண்ண போறீங்க? இன்னொரு ஆங்கிள் பாருங்க, தமிழன் தான் ஆட்சி செலுத்த வேண்டும் என்று சொல்கின்றோம். அப்படின்னு சொன்னால் தமிழன் தான் இங்க ஊழல் பண்றான், தமிழன் தான் இங்க வந்து அதிகமா கரப்ஷன் செய்யறான். அது யாராவது தமிழன் கேட்கறானா? அது தட்டி கேட்கறானா? அப்போ அப்படி இல்ல, நாங்க தான் கேட்டோம். இப்ப நாங்க மட்டும் கேட்டோம். இப்போ இவரு வரேன்றாங்க யாரு, இப்போ எங்களுக்கு தோல் கொடுக்க ரஜினிகாந்த் வருகின்றான்னு சொல்லுகின்றார், வரவேற்கின்றோம். ஆக இல்ல அவரே தெளிவா சொல்லிட்டாருங்க, ஊழல்வாதிகள் யாருமே என்கிட்ட கிட்ட கூட வரக்கூடாது அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ஒரு பட்டியல் இடலாம். திரு சதகத்துல்லா அவர் சார், இந்த ரஜினியோட என்ன ஓட்டம் மிக தெளிவா இருக்கு. ஊழல்வாதிகள் என்னோட வரக்கூடாதுன்னு சொன்னது அவர் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் இல்ல, தமிழகத்தை ஆண்ட ஆளுகள் எல்லோருக்கும், எங்களுக்கு இல்ல, எங்களை மையப்படுத்தி தான் அவர் வார்த்தைகளே வருது. எங்க கூட வர்றதுக்கு பாரதிய ஜனதா மேல தேசிய ஜனநாயக கூட்டணி இல்ல, ரஜினி பித்தனே சிரிக்கிறார். ரஜினி பித்தனே வந்து சிரிக்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சார் சொன்னாங்க மோகன் சாரு, அவரு ரஜினி வந்து அதெல்லாம் செய்யல, சமூக பணியெல்லாம் எதுவும் செய்யல, வெறும் நடிகர் தான் அவர். அண்ணாதுரை மாதிரியோ கலைஞர் மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ சமூக பணிகளை தூக்கி தோல்ல சுமக்கல. ஆனா இதெல்லாம் செய்யாதவர் 96ல வந்து அவர் வாய்ஸ் கொடுத்தோன்னா ரஜினியோட சைக்கிளை போட்டு, அண்ணாமலை சைக்கிளை போட்டு பிரச்சாரம் பண்ணதெல்லாம். ஆனா நான் இன்னைக்கு சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் சார், ரஜினி சாரோட என்ன ஓட்டம் அரசியலுக்கு வர்றதை அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் தேர்ந்தெடுக்க வேண்டிய இடம் பாரதிய ஜனதா கட்சி தான். அதுல எந்த விதமான மாற்றம் இல்ல. அதுக்கு என்ன காரணம்? இல்ல அது எப்படி அவ்வளவு ஊர்ஜிதமா ஆணித்தரமா சொல்றீங்க? இல்ல நீங்க தயவுசெய்து சொல்லுங்க. அது ஏன்னா மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நிச்சயமா நான் சொல்றேன், ஒருவேளை இதனுடைய பிம்பமா தான் வந்து ரஜினி இந்த நேரத்துல சொல்றாரு அப்படின்னு தொடர்ந்து பேசுவோம். பாரதிய ஜனதாவோட ஏன்னா தொடக்கத்துல ரஜினி பித்தன் அவர்கள் சொன்னது போல இங்க ஒரு வெற்றிடம் இருக்குது, அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணணும். இதே போலதான் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இங்க ஒரு வெற்றிடம் இருக்குது, இதை ஃபில் பண்ண வேண்டிய பொறுப்பு எங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்றாங்க. நீங்க சொல்றது பார்த்தா கூட்டி கழிச்சு பார்த்தா அண்ணாமலை படத்தில் ஏதோ படத்தை கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளை, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் மக்கள் மேடையில் தொடர்ந்து பேசுவோம். அதுவரை இணைந்திருங்க. மக்கள் மேடை தொடர்கிறது. மக்கள் மேடையில் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற கருப்பொருள், சமீபத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பேச்சு மக்கள் மத்தியிலே, ரசிகர்கள் மத்தியிலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உண்மையிலே ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா? இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காகத்தான் அவர் வருகிறாரா, அல்லது புதிய திரைப்படத்திற்கான விளம்பரத்தை தருகிறாரா என்பது போன்ற பல ஐயப்பாடுகள் இருக்கிறது. அந்த ஐயப்பாடுகளை பற்றி பேசுவதற்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் நமது அரங்கில் இணைந்திருக்கிறார்கள் அனைத்து இந்திய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர் திரு சதகத்துல்லா அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வழக்கறிஞர் திரு மோகன் அவர்கள், கவிஞர் திரு ரஜினி பித்தன் அவர்கள். தொடர்ந்து பேசுவோம். திரு ரஜினி பித்தன் அவர்கள், உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் வைக்கிறோம். பல அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு கேள்விகள் வைக்கிறார்கள். நான் தொடக்கத்திலே சொன்னது போல திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய தனி மனித ஒழுக்கத்துக்கும் தனி மனித வாழ்வியலுக்கும் நான் மிக பொறுப்பானவன் தான். அவர் வந்து அவர் சரியானவர் தான், அவர் அதில் மாற்று கருத்து இல்லை. ஐ அக்செப்ட், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த அரசியலுக்கு, தமிழக அரசியலுக்கு ஏதுவானவரா என்றது ஒரு கேள்வி தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா கொடி கட்டணும், போஸ்டர் ஓட்டணும், அதுக்கான செலவினங்களை தயார் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ண போகிறாரு, ஊழல்லாம் வரக்கூடாது, கிட்ட வரக்கூடாது, இதெல்லாத்தையும் வந்து எப்படி அவர் சரி பண்ண போகிறாரு அப்படின்ற பல கேள்விகள் இருந்தாலும் அவர்கிட்டன்னு வைக்கிற ஒரு சில கேள்விகள் இருக்குது. அப்போது நதிநீர் திட்டத்துக்காக நான் வந்து 1 கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னார். அது தந்தாரா? எங்கே தந்திருக்கிறாரு? எப்படி தந்திருக்கிறாரு? அதற்கான அச்சாரத்தை வந்து ஒரு பெரிய விழாவோ அல்லது ஒரு செய்தியோ வச்சு ஏதாவது தெரிவித்தாரா? அல்லது ஏன்னா ஒருவர் ரஜினிகாந்தே கொடுக்குறாருப்பா 1 கோடி, நான் கொடுக்குறேன் ஒரு 50 லட்சம், நான் கொடுக்குறேன் 10 லட்சம் அப்படின்னு வந்திருக்குல்ல, அது இது வரைக்கும் அதை பற்றின தகவல் இல்லை. சினிமா துறையில் அவர் எடுத்த படங்களுக்கு, ஒரு சில படங்களுக்கு தோல்வி அடைந்த பிறகு அவர்களுக்கு இன்னும் பணம் பட்டுவாடா கூட செய்யப்படவில்லை என்கின்ற கருத்தும் இருக்கிறது. அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க?
இப்படி பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அதுக்கு பதில்? நதிநீர் பிரச்சனை வரும்போது காவேரி பிரச்சனைக்காக அவர் உண்ணாவிரதம் இருந்தார் சென்னையில் சேப்பாக்கத்தில். காலையில் 5 மணிக்கு வந்து உட்காந்தவர் சாயந்தரம் 7 மணி வரைக்கும் எழுந்திருச்சு போகாமல் அங்கேயே உட்காந்தார். அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே இருந்தாங்க. எல்லா நடிகர்களும் எல்லா அப்போ நடிகர்களும். லட்சக்கணக்கான ஜனங்க வந்து அவருக்கு ஆதரவு தெரிவித்து வந்து பார்த்தாங்க. அதான், அதாவது ஒரு ரஜினிகாந்த் 5 மணி வரல உட்காந்தாருன்ற மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, எல்லாரும் நடிகர்களும் உட்காந்தாங்க. நம்ம சார் சொன்னார் சமூக பணி அவர் எதுவும் செய்யலை, இதை ஒரு சமூக பணியாக தான் நான் கருதுகிறேன். சமூகத்தையே திரும்பி 5 மணி பார்க்க, வரல சாப்பிடாம இருக்கிறது, சமூகத்தையே திரும்பி பார்க்க வைத்த பணி அது. சரி, அது எல்லா நடிகருமே செஞ்சாங்களாங்க. தமிழ்நாட்டு எல்லாரும் செய்கிறதுக்கும் மக்களை தேடி தான் அரசியல்வாதிங்க போகிறாங்க. ஆனால் இவரை தேடி பொதுமக்களை வர வச்சார். அந்த அளவுக்கு கூட்டம் சேர்ந்துருச்சாங்க. அது முடிவில் 1 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னார். இடையில் இப்போ கூட சமீபத்தில் விவசாயிங்க ஒரு பிரச்சனை பண்ணப்போ அவரை போய் கேள்வி கேட்டாங்க. அப்போது அதுக்கு பதில் சொல்லி அவங்க அண்ணன் சொல்லி பத்திரிகையில் நான் பார்த்தேன், 1 கோடி ரூபாய் பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணியாச்சு, எதுக்கு அதை கொடுங்க, நதிநீர் திட்டத்தை நாங்கள் தொடங்குறோம் அப்படின்னு சொல்லி வாங்கிறதுக்கு யாருமே இன்னும் முன் வரலை. ஏன்னா எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா, அது பக்கத்தில் இருக்கிற ஆந்திர மாநிலத்தில் திரு சந்திரபாபு நாயுடு நதிகளெல்லாம் இணைச்சி அங்கே வந்து நதிநீர் திட்டத்தை பண்ணிட்டார். அவர் எப்படி பண்ணார்? அவருடைய ஆந்திர பிரதேசத்திலேயே கோதாவரியும் கிருஷ்ணாவும் இணைப்பதற்கு 1246 கோடி செலவு செய்து இணைச்சிட்டார். அதை தான் சொல்ல வரேன், இணைச்சிட்டார். இன்னைக்கு தமிழகம் வந்து வறட்சி நோக்கி ரொம்ப அதிவேகமாக போயிட்டே இருக்கு. நம்மளுக்கு நதிநீர் இந்த நேரம் நினைச்சிட்டோம்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இது வரைக்கும் அதை பற்றி ஒன்றுமே பேசவே இல்லை. நீங்கள் சொல்கிறத பார்த்தா திரு ரஜினிகாந்த் வந்து இப்போ முதலமைச்சராக இருக்கிற மாதிரியும் அவர் இன்னும் ஆந்திராவை போல நதி நான் சொல்லலைங்க, நீங்க தான் சொன்னீங்க. அவர் வந்து மக்களை தேடி வந்துட்டார், மக்களை தேடி வந்துட்டார், மக்களுக்காக உட்கார்றாரு, மக்களுக்காக 5 மணிலேருந்து காலிலேருந்து 5 மணி வரை உட்கார்றாரு, எல்லாம் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்காக தான் சொல்றேன், இந்த 1 கோடி ரூபாவை இன்னும் அதை வந்து வெளிப்படுத்தியிருந்தா அல்லது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு வறட்சி மாநிலத்தை வந்து நம்ம வந்து நதிநீர் சேர்த்து வச்சிருக்கலாமே அப்படிங்கிற. அவரை நீங்க சந்திக்கிறப்போ இது போல ஒரு நிகழ்ச்சியில் அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்லக்கூடிய கருத்தை நான் எப்படி சொல்ல முடியும்? இல்ல, அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் தானே, ரஜினி பித்தன் இல்ல நீங்க. அவருடைய பிரதிநிதியா இங்க வரல, ரஜினி அவருடைய ரசிகனா தான் வந்திருக்கேன். அதாங்க ரஜினி பித்தனுங்க நீங்க, புதுமை பித்தன் மாதிரி, புலமை பித்தன் மாதிரி நீங்க ரஜினி பித்தன் நீங்க. ஆமா, அவர் மேல ஒரு பற்றுதல் ஏற்பட்டதுனால இந்த மாதிரி இருக்கிறேன். நான் அவருடைய ரசிகராக தான் இங்கே வந்திருக்கேன். சரி, அவர் அனுப்பின பிரதிநிதியாக நான் வரல. சரி, ஓகே. இன்னொரு விஷயம், அதாவது அவருக்கு கொடுத்த வாய்ப்பை வந்து சரியான நேரத்தில் பயன்படுத்தலையோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அது வந்து அவர் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு அவர் நினைக்கலாம். அவர் சொந்த முடிவு தானே, எப்போ வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம், அதுக்கான கால சூழ்நிலை வரட்டும்னு அவர் நினைச்சிருக்கலாம். அந்த 96 காலகட்டம் வந்து அவருக்கு கொடுத்த வாய்ப்பு. இப்போ கூட அரசியலில் ஒரு வெற்றிடம் வந்து ஒரு பெரிய ஆளுங்கட்சி 2ஆ உடைஞ்சி 3ஆ உடைஞ்சி அணி சேர்த்துக்கின்னு கூட்டம் சேர்த்துக்கின்னு பணம் கொடுத்துக்கின்னு பங்களாவில் தங்க வச்சுக்கின்னு இப்படிலாம் அரசியலில் வந்து அலங்கோலம் அரங்கேறுற நேரத்தில் கூட அவர் அவசரப்பட்டு நான் அரசியல் இயக்கம் தொடங்குவேன் அப்படின்னு அவர் சொல்லலையே. ரசிகர்களை சந்திக்கிறப்போ கூட ரசிகர்கள் கேட்குறாங்க, தலைவா இதுதான் உங்களுக்கு நேரம், இப்போ தொடங்குங்க. இந்த கிராமத்துலலாம் சொல்லுவாங்க ஆறுன கஞ்சி பழக்கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு போகும்போது பழைய கஞ்சி இல்லை, இது வந்து ஒரு நெருப்பு மேலே பார்த்தீங்கன்னா சில நேரம் சாம்பல் மாதிரி இருக்கும், உள்ள ஒன்றும் இல்லை, நம்ம காலை வச்சா நம்ம காலை தான் வெந்து போகும். அதுதான் கபாலியில் சொன்னார், நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம், முடியுமா நடக்குமா சவால் விடுறாரு பாருங்க. எல்லாமே படத்துக்கு. இன்றைக்கு ஒரு அரசியல் தலைவரில் ஒருவரா மற்றவங்க நினைச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை யாரை போய் சேரும்னு யோசிச்சு பாருங்க. இல்லைங்க, இப்படி ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு வசனத்தை சொல்கிறாரு தான். இப்போ நெருப்படா நெருங்கடான்னு சொல்லிட்டு இப்போ சொன்னார். முத்து படத்தில் வந்து அது தும்புனா தப்பா இருமுனா தப்பா எல்லாமே தப்பா என்னப்பா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கருத்தை சொன்னார். 98 அரசியல் ரீதியாவே அந்த டச்சிங்லே தான் வந்துகிட்டே அதாங்க, டச்சிங்லே இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு அங்கேயே இருந்து எப்படிங்க இப்போ நீங்களே தானுங்க சொல்றீங்க. எத்தனை நாளைக்கு இப்போ நீங்களே வந்து பேரம்பேத்தி எடுத்துட்டு இருப்பீங்க, இப்போ அவரும் வந்து பேரம்பேத்தி எடுத்துட்டாரு. உள்ளம் உழைத்தாலும் உடல் உழைக்கணும்ல. இப்போ அவர் நல்லா இருக்கிறாரு,
படத்தில் சூப்பராக நடிக்கிறாரு, ஆரோக்கியமாக இருக்கிறாரு. எங்க மேடையில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் நிற்கிறார். நிழல் நிஜமாகாது, நிஜம்தான் வாழ்க்கை. நிழல் நாங்க நிஜமாகாது. நிழல் வந்து சினிமா. ஆமா, நிழல் வந்து அதுல வந்து சூப்பரா இருக்கிறாரு, பறக்கிறாருன்னா 10 பேர் அடிக்கிறாரு, உண்மையை அடிக்க முடியுமா? இன்னைக்கு அவருடைய உடல் மிக முக்கியமானது. ஜெயலலிதா அரசியலுக்கு வர்றதுக்கு முன்ன அவங்க என்ன சமூக சேவை செஞ்சாங்க? திரு மோகன் அவர்கள் எம்ஜிஆர் செல்லாதுல அவங்க வந்துட்டாங்க. இல்லை, மரியாதைக்குரிய நண்பர் குறிப்பிட்டதை போல அவருடைய இந்த தாக்கம், அதாவது என்ன தாக்கம்னா, தமிழ்நாடை பொறுத்தளவு இப்பொழுது வந்து ஒரு தலைவர்கள் இல்லாத ஒரு தமிழ்நாடாக இருக்கிறது. அது ஜெயலலிதா போன்ற ஒரு தலைவர்கள் இல்லை. மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் உடல்நலம் கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த நிலையிலே ஒரு வெற்றியிடம் ஏற்பட்டிருப்பது உண்மை, இல்லை என்று சொல்லவில்லை. நான் வரேன். அப்போ அந்த சூழ்நிலையில் அவருடைய ரசிகர்கள் எல்லாம் அவர்களுக்கும் அட்வைஸ் சொல்லியிருக்கலாம். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அப்போது அந்த நிலைப்பாடில் அவர் இன்னும் வெளியே வரல. அவர் இன்னும் என்ன சொல்கிறாரு, நான் ஆண்டவனை தான் கேட்கணுன்றார். ஆண்டவன் எப்படி கேட்பீங்க? நீங்கள் தான் ஆண்டவன். யார் ஆளுகின்றார்களோ அவர்கள் தானே ஆண்டவன். என்ன இப்போ இப்போ சிஎம் கேளுங்க, இருக்கிற ஆளு கேளுங்க. அது அவர் சொல்கிற ஆண்டவன் அவர் படிச்ச ஆண்டவன் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ எதை சொல்கிறாரு இல்லை, அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஊழலற்ற ஆட்சி அமைப்போம், யாரும் ஊழல் செய்யக்கூடாது. உண்மையில் வரவேற்கத்தக்கது, அதில் மாற்று கருத்தே இல்லை. உங்களுக்கு நானே இந்த மீடியாவிலேருந்து சொல்கிறேன், ரஜினிகாந்த் அவர்கள் தயவு செய்து நீங்கள் வந்து சிங்கப்பூரோ அமெரிக்காவோ சென்று பார்க்க வேண்டியது இல்லை. பக்கத்து மாநிலம், அதாவது மணிப்பூர் பக்கத்தில் இருக்கின்ற திரிபுரா மாநிலத்தை போய் பாருங்கள். அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் மாணிக் தாக்கர், அவர் எளிமையானவர், நேர்மையானவர். அவருடைய அசஸ்மெண்ட், அதாவது அசஸ் எவ்வளோ இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அவர் வந்து 2.42 lakhs, அதுதான் அவருடைய சொத்து. அந்த சொத்து எதுன்னா, அவருடைய அம்மையார் வந்து 456 ஸ்கொயர் ஃபீட்டுடைய வீடு. அவருடைய வங்கியில் எவ்வளோ பணம் இருக்குன்னா 7500 ரூபாய். அப்போது அவரும் ஊழலற்றவராக இருக்கின்றார், அவரை சார்ந்த அமைச்சர்களும் ஊழலற்றவராக இருக்கின்றார். அதை போய் பார்த்து இல்ல அதை போல கொண்டு வர வேண்டிய தவறில்லையே. வட்டச் செயலாளர்ல இல்ல நீங்க அப்படி இல்ல, வட்டச் செயலாளர்ல எதுமே ஒரு மாற்றம் கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வர முடியும்? ஏன் கொண்டு வர முடியாது? அந்த அரசியல் சூழல் வேற, எல்லா சூழலையும் மாற்ற முடியும். இல்ல தமிழக மாற்ற முடியாது. எப்படி மாற்ற முடியும்? கருத்து சொல்லுங்க. ஏன் முடியாது? நீங்க வந்து அதாவது மக்கள் புறையோடி அந்த இருக்கிற முதலமைச்சர் வந்து 4 லட்சம் தான் வச்சிருக்காரு, 2 லட்சம் தான் வச்சிருக்காரு, லட்சங்கள் தான் வச்சிருக்காரு. இங்க லட்சியமே இல்லாமல் பல கோடிகளை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது. நீங்க இங்க வந்து என்ன ப்ராப்ளம்? அப்போ இவங்க கூட எப்படி அதிகாரிகள் தான் அதிகமாக லஞ்சம் வாங்குகின்றார்கள், ஊழல் செய்கின்றார்கள். அதை தட்டி கேட்க வேண்டியது அரசியல் ஆட்சியாளர்கள். அப்படி தட்டி கேட்காமல் இருப்பதனால் தான் ஊழல் மலிந்திருக்கிறது. வேற யாரும் வேணாங்க. இப்ப உங்க கட்சியை சார்ந்தவர்களே, அவர் திரு ரஜினி பித்தன் சொன்னது போல சாதாரணமாக இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு கோடி கோடியாக வைத்திருக்கிறார்கள். இதற்கு ஊழல் தானே காரணம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதை வந்து நீங்களே சொல்லும்பொழுது, ரஜினியை நாளைக்கு ஒருவேளை கூட்டணி வைப்பதற்கோ அல்லது அவரை வந்து சந்திப்பதற்கோ இல்லை, அதை வச்சு கூட்டணி வச்சு நீங்கள் அல்லது அவர் பேரை வச்சு நீங்கள் வந்து ஆட்சி அமைச்சிருக்கீங்க, அது ரெண்டாவது விஷயம். பட் எதிர்காலத்தில் இப்போ சொன்னது பிறகு யார் சொன்னாலும் நல்ல கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது, மக்களுக்கு அது போய் சேருகின்ற பொழுது, அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அந்த கருத்தை வரவேற்கத்தக்கது தானே? இல்ல, வரவேற்கத்தக்கது தாங்க. ஆனா அதுல அவர் வைச்ச செக்கு தாங்க இங்க பிரச்சனை. நல்லது தாங்க. நீங்க இவர் சொன்னது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். அதாவது ஒரு கவுன்சிலர் வந்து இன்னைக்கு நான் ஒரு 3 கார்ல போறான், இதெல்லாம் வந்து தவிர்க்கக்கூடியதுதான். பார்த்தா உங்களை வந்து இருந்தாலும் நான் வந்து இந்த கட்சி அந்த கட்சி இல்ல, அதாவது பொதுவாகவே நீங்க சமூக சேவை வருகின்றவர்கள் சுத்தமானவர்களாகவும் ஊழலற்றவர்களாகவும் நியாயமானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் வர வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு. இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அல்லது கட்சியில அவர் பங்கெடுத்து பயணிக்கும் போது இல்ல திமுகவுக்கு இப்படிப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் வரணும், ஊழல் எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தாரு. அது சூழல் போது. ஆனா அப்படிப்பட்ட சூழலில் இருந்து இதை எப்படி மீட்டெடுக்க முடியும்? அல்லது இந்த கருத்து கொண்ட ரஜினியோடு பார்க்க முடியும்? பொறுத்திருந்துதான் அவர் சொல்கின்ற முதல் அவர் அரசியலுக்கு வர வேண்டும், அதற்கு பிறகு அவர் ஆட்சியாளராக வர வேண்டும். அவர் சாரே அவருடைய கட்சியோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. அதாவது இப்படிலாம் வந்தாருன்னா அவர் என்னன்னு பார்க்க முடியும்? நீ கவுன்சிலரே கோடிக்கணக்கில் போகிறாங்கன்னு சொல்கிறது பூராமே அவங்க கட்சியும் ஆண்ட கட்சியும் ஆள்ற கட்சியும் சேர்த்து தான். நான் சொல்கிற வர விஷயம் ஒன்று தான் சார், ரஜினியோட என்ன ஓட்டம்
தேசிய நீரோட்டம். நான் கேட்கிறேன், நீங்க தொடக்கத்துல இருந்து சொல்றீங்க ஆள்பவர் சமீட்சை கொடுத்துட்டாரு. ஆள்பவர் இல்லைங்க, அவர் ஆண்டவன் சொன்னதான் நான் சொல்றேன். அதுதான் ஆண்டவர் சொன்னீங்க, ஆள்பவர்னு சொன்னீங்க. நான் கேட்கிறேன், ஒரு தனி மனிதரால ஒட்டுமொத்த மாற்றத்தை தர முடியுமா? இதை நான் கேட்கல. திருப்பி மாற்றத்தை விரும்புற மனிதன் அந்த கூட்டத்தோட சேரும்போது கேட்கல இல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஊழலற்ற நிர்வாகம் வேணும், ஊழலற்ற ஆட்சி வேணும், ஊழலற்ற தமிழகம் வேணும், ஊழலற்ற பாரதம் வேணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ள மனிதர் அதற்கான கூட்டத்தோடு சேரும்போது வலிமையாக அந்த எண்ணம், அவருடைய எண்ணம் நிறைவேறும். அந்த அந்த அவர் தேடலுக்கு பொருத்தமான கட்சிங்கிறது நீங்க பாரதிய ஜனதா சிந்தனைக்கு ஏற்ற ஊழலற்ற ஒழுக்கம் உள்ள அரசியல் கட்சிகள். அப்படி பார்த்தா இனிமேல் வந்து காமராஜரையும் கக்கன்ஜியும் தான் வந்து உயிரோட வந்தா தான் அவங்களோட கூட்டணி. நிச்சயமா இல்ல. எப்படி சொல்றீங்க? வந்து ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வர முடியுங்கிறதுக்கு பாரத பிரதமர் மோடிஜி தலைமையிலான ஆட்சி பல வகையில உதாரணமா இருக்கு. ஒண்ணு இல்ல, இது வந்து ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வர்றது இல்ல, புரியல எதுக்காகனா, இந்த பணப்புழக்கம் ஏற்பட்ட நேரத்திலேயே அவர் சொல்லி 2வது நாள்லயே வந்து என்ன எவ்வளவு பதுக்குனாங்க, எவ்வளவு வெளியே கொண்டு வந்தாங்க, எவ்வளவு நடந்தது, எந்தெந்த இடத்துல இப்படியெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கறது யாரு பதுக்குனாங்க, அதுல பிஜேபி தலைவரோட பங்கு எந்த அளவா இருந்தது, எந்த கோர்ட்டுக்கு யாரு போனாங்க, யார் மேல குற்றச்சாட்டு பதிவு பண்ணாங்க, இல்ல யார் மேல வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியல. ஊடகத்துல வந்ததெல்லாம் தெரியும். ஊடகத்துல வந்ததுங்கிறது இப்ப நான் அவர் பேசலாம், நான் பேசலாம், பேசிட்டு போலாம். ஆனா இது இந்த தவறை இந்த இல்ல அப்பழுக்கற்ற ஊழலே இல்ல அப்படிங்கறத வந்து எப்படி நீங்க ஊர்ஜிதப்படுத்த? இல்ல கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆட்சி முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் ஒரு ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கு எந்த கட்சி தலைவர்கள் மேலேயாவது அல்லது 74 அமைச்சர்கள் மேலேயாவது பெரிய குற்றச்சாட்டு வந்து அது பதிவாயிருக்கு, கேஸ் நடக்குதுன்னு சொல்ல முடியுமானா முடியாது. ஆனா இதே காங்கிரஸ் தலைமையில திமுக கூட்டணியில காங்கிரஸ் தலைமையில ஆட்சி நடக்கும் போது தேர்விலேயே வந்து நீட் தேர்விலேயே வந்து ஒரு மாநிலத்துக்கு ஒரு வகையான ஒரு மாதிரியான வினாத்தாளும், ஒரு மாநிலத்திற்கு இன்னொரு வகையான வினாத்தாளும், ஒரு மாநிலத்திற்கு மாநிலம் மாறுகின்ற வகையிலேயே இது ஒரு நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடக்கும் பொழுது இதுவே ஒரு சிம்பிளா எடுத்துங்க, இதுவிலே வந்து இப்படிப்பட்ட ஊழலே இல்ல, இது ஊழல் இல்ல சார், ஊழல் இல்ல, ஊழலே இல்ல, இது வந்து ஒரு இது வந்து கல்வித்துறையில சின்ன சின்ன தவறுகள் நடந்தது. ஆமா, இது வந்து நேரடியா வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மேலே குற்றச்சாட்டுறது தவறான கருத்து இல்லைங்க. நான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி எல்லாம் இருக்கும்போது எங்களோடு தான் ஊழல் இல்லாத எங்களோடு தான் அவருடைய தேடலுக்கு பொருத்தமான கட்சி அதுக்காக சொல்றேன். நிச்சயமா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டியது அவர் பாணியில் சொல்லி அவர் தலையில எழுதியிருந்து அவர் அரசியலுக்கு வந்தா அவருடைய தேர்வு பாரதிய ஜனதா கட்சியா தான் இருக்கணும். இதுதான் எங்க விருப்பம். நிச்சயம் விருப்பம் இல்ல அது உங்க விருப்பம் இல்ல, காலத்துக்கு கட்டாயமா தான் இல்லைங்க. ஏன்னா அவரு அது உங்க விருப்பம் இல்ல, அவருடைய வார்த்தையா தான், வாக்குமூலமா தான். அவரு ரசிகர்கள்ட்ட வந்து என்ன அரசியலை வச்சு பணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அந்த மாதிரி என்ன உள்ளவங்க இப்பவே சொல்றேன் என்கிட்ட இருந்து போயிருங்கன்னு சொல்றது. இல்ல சார், ஒரே ஒரு நிமிஷம். அப்படி சொல்லி நீங்க போயிருங்கன்னு சொல்றது ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, திமுக அண்ணா திமுக ரெண்டையும் சேர்த்து தான் அந்த வார்த்தையை சொன்னார். 100% நான் இப்ப சொல்றேன், இல்லன்னா மறுக்க சொல்லுங்க. ஒருத்தர் மட்டும் சொல்ல முடியாது இல்ல, ஊழல் அப்படின்னு சொன்னாவே ஏன் சொல்ல முடியாது? ஏன் தரப்பு ஏன் கருத்தை பதிவு பண்றதுக்கு யாருடைய இது தேவையில்லை. ஊழல் அப்படின்னு சொன்னா திமுக அண்ணா திமுக அப்படிங்க மட்டும் சொல்ல முடியாது. அரசியல் கட்சி அப்படின்னும் போது இங்க வலிமையான 2 கட்சிகள் இருக்கு, அந்த 2 கட்சிகள் மேலே ஊழல் புகார் இருக்கு. 2 மாசத்துக்குள்ள வரப்போது 2G வழக்கு. இங்க ஆளுகிற கட்சியில இருக்க பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் கிட்டத்தட்ட எல்லாமே உள்ள இருக்கிறாங்க. இப்படி ஒரு கட்சி வந்து அவர் பேசின வார்த்தை 2 கட்சி ரஜினிபித்தன் அவர்கள் திரு மோகன் அவர்கள் முதல்ல சொன்னாரு, தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் சினிமாவை சார்ந்தவர்கள் அதிகமான பேர் கட்சி தொடங்கி இருக்கிறார்கள். தொடங்கிய மாத்திரத்திலே அவர்கள் மூடு விழாவும் செய்திருக்கிறார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கினார். எம்ஜிஆர் கட்சி, எம்ஜிஆர் பேரில் ஒரு முன்னேற்றக் கழகத்தை வந்து திரு பாக்கியராஜ் அவர்கள் தொடங்கினார்கள்.
திரு டி ராஜேந்திரன் அவர்கள் கட்சி வைத்து கொண்டிருக்கிறார். இப்படி ராமராஜன் அவர்கள் சமீபத்தில் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்த திரு விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பு என்பது எந்த அளவுக்கு உச்சத்திற்கு சென்றதோ அந்த அளவுக்கு அது கொஞ்சம் இறங்கி இருக்கிறதாவே கருத்து கணிப்புகளுடைய வாயிலாக நாம் பார்க்கிறோம். நீங்கள் இப்படி நடந்துடக்கூடாதுல்ல? எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் ரசிகர் பலமும் இருக்குது, மக்கள் பலமும் இருக்குது. இதுக்கு முன்னே வந்து கட்சி தொடங்கி அதை நடத்த முடியாமல் போனது காரணம் அவங்களுக்கு ரசிகர் பலம் இல்லை. நான் சொல்கிறது ரசிகர் பலம் இருக்குது, மக்கள் பலம் இருக்குது, ஆளுமை பலம் இருக்குது, அரசியல் பலம் இருக்கா? அரசியலுக்கு அரசியல் சித்தாந்த பலம் இருக்கா? நான் சொல்றேன், அரசியல் சித்தாந்த பலம் இருக்கா? அதுதான் நான் சொல்றேன். அவர் உண்மையிலே, நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், அவர் உண்மையிலேயே நல்லவர், வல்லவர். நான் மாற்று கருத்தே கிடையாதுங்க. இப்போ அவர் வந்து இன்றைய அரசியல் சூழ்நிலை எப்படி கட்சி நடத்த முடியும், ஊழல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எப்படி கண்டிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இவங்க சொன்னாங்க. நீங்கள் கூட சொன்னீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆளுமை திறன் ஒருவருக்கு இருந்தால் எதையும் சாதிக்கலாம். இப்போது அந்த ஆளுமை திறன் ஜெயலலிதா கையில் இருந்தது. அந்த அம்மா நீ மாவட்ட செயலர் இல்லை, போ வீட்டுக்கு, இன்னும் அவர் இல்லை, இல்லை கரெக்ட், அவர் பின்னால் யாரும் போக மாட்டாங்க. ஒரு விஷயம், ஒரு சாதாரண, ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒரு சாதாரண ஆளுக்கு நீ தான் மாவட்ட செயலர்னா எல்லாம் அவங்க பின்னால் போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை திறன் இருந்தால் தான் ஒரு இயக்கத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு போக முடியும். ஆனால் அவங்க ஊழலை ஒழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடல. ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஆளுமை திறன் அவருக்கு இருக்குது. பணம் சம்பாதிக்கணும், ஊழல் பண்ணணும்னா என்கிட்ட வராதிங்க, யாரும் இருக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரு ஆள் போகிறாங்களா ரசிகர் மன்றத்தை விட்டு? அத்தனை பேரும் ரஜினின்ற ஒரு வார்த்தையில் அந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறாங்க. ரஜினி சொல்றது அவங்க மீற மாட்டாங்க. இல்ல, நீங்க சொல்றது உண்மைதான். அப்போ நடைமுறைக்கு ஒத்து வருமானம் பார்க்கணும். சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான், வரவேற்கத்தக்கதான். இல்ல, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுவாங்க. இப்போ ரஜினி எப்படி பார்த்தாங்க மக்கள்? ஒரு ஸ்டைலாகவும் ஒரு யங் மேனாகவும் ஒரு மிகவும் இந்த தைரியமானவர் தான் பார்த்தாங்க. அப்படிதான் எம்ஜிஆர் அவர்களும் கடைசி வரை இறப்பதற்கு முன்னாடி கூட அந்த கிளாமரை வந்து அவர் வந்து நடைமுறையும் அது வழக்கத்தில் வச்சிருந்தார். ஆனா இப்ப நான் உங்ககிட்ட வரேன், உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும். திரு ரஜினி பித்தன் கிட்ட, திரு ரஜினி அவர்களும் ஷோ அவர்களும் மிக நெருங்கிய நண்பர்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். திரு ஷோ அவர்களுடைய கருத்து ரஜினி அவர்கள் உன்னிப்பாக கேட்பார், அதன்படி நடப்பார், செயல்படுவார், அறிக்கையிடுவார் பல இடங்களில். அதே ஷோ தான் என்ன சொல்கிறாரு, எம்ஜிஆருக்கு இருக்கின்ற பலத்தை போல தற்போது இருப்பது அஜித்துக்கு இருக்கிற பலம். அஜித்தின் பலமும் எம்ஜிஆருக்கு இருந்த மக்கள் பலமும் ஒன்றாக இருக்கிறது என்று திரு ஷோ அவர்கள் சொல்லுகிறார். அப்படி இருக்கிற அஜித் வந்து இப்போ அமைதியாக இருக்கிறாரு. திரு ரஜினிகாந்த் அவர்கள் நான் இப்பொழுது தான் நான் ஒருவேளை வந்தால் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தை, ஒரு ஜோதிடத்தை தருகிறார். அதுதான் இப்போ இப்படிப்பட்ட ஜோதிடங்கள் வந்து பழிக்கணுமா பழிக்கக்கூடாதா அல்லது பழிச்சா நல்லதா அப்படிங்கிறது தான் இந்த பேச்சே. அதனால தான் கேட்குறேன் உங்ககிட்ட. நான் இருக்கக்கூடிய பகுதி வந்து திருவத்தூர் பகுதி. அங்கே கிட்டத்தட்ட 140 ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் இருக்குது. சரி. விஜயகாந்த் கட்சி தொடங்குறதுக்கு முன்னே அவருக்கு 7 மன்றம் தான் அங்கே இருந்தது. சரி. அவர் கட்சி தொடங்குறன்னு அறிக்கை கொடுத்த பிறகு அந்த 7 மன்றம் 10 மன்றம் 20 மன்றம் 30 மன்றம் 50 மன்றம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு அரசியல் கட்சி நடத்தினார், தேர்தலில் வந்தார், எம்எல்ஏ ஆனார். ஒன்றுமே இல்லை. நீங்கள் அதே அளவுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் தொடக்கத்திலேருந்து இல்லை, நான் இந்த இடைமறிக்கிறது தவறான அதான் சொல்ல நானே சொல்லிட்டேனே, இடைமறிக்கிறது தப்பா நினைக்க. மன்றங்கள் வந்து மக்களுடைய பலத்தை வந்து பலப்படுத்தாது. மன்றங்கள் வந்து மக்கள் பலத்தை பலப்படுத்தாது. அரசியலுக்குன்னு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. திமுகவில் இருந்து எம்ஜிஆரை தூக்கி வெளியில் போட்டப்போ அவருக்கு பலமாக இருந்ததே மன்றம் தான். எப்படி? எம்ஜிஆருக்கும் ரசிகர் மன்றம் இருந்தது. ஆமாம். அன்றைக்கு மன்றம் தான் அவர் தாங்கி பிடிச்சி அவர் மிகப்பெரிய அரசியலை பண்ண வச்சுது. இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து அந்த அரசியல் களத்தை கற்றுக்கிட்டது வந்து பேரறிஞர் அண்ணாவுடைய மேடைகள்ல இருந்து. இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஜெயலலிதாவுக்கு இருக்கிற ஆளுமை என்பது அவங்களுக்கு வந்து எம்ஜிஆர் இடம் இருந்து கற்றுக்கொண்டது. அவங்களுக்கு வந்து இன்னும் சொல்ல போனால்
அவங்களுடைய வரலாற்றை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அவங்களுக்கு வந்து மேடை எப்படி ஏற வேண்டும், மேடையில் எப்படி அமர வேண்டும், மேடையில் எப்படி பேச வேண்டும், மேடையில் இருந்த கருத்துக்கள் இதெல்லாம் பேச வேண்டும் என்பதற்காகவே, பயிற்சி அளிப்பதற்காகவே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்ததாக கூட ஒரு வரலாறு இருக்கு. அதுக்கு ஒரு சொல்றேன் கேளுங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்காரர் கூட ரஜினிகாந்த் சேர்ந்துக்கின்னு அவங்க கிட்ட பயிற்சி எடுத்துக்கினா அவர் அந்த கட்சி சார்ந்தவர் ஆயிடுவார். அவர் என்ன பண்றாருன்னா, எல்லா கட்சி தலைவர்கள் அரசியல்வாதிகளும் கிட்டத்தட்ட 1950 என்னென்ன பேசியிருக்காங்க அந்த புக்குங்கள்லாம் வர வச்சு அவர் படிக்கிறார். 1950 எந்தெந்த தேர்தலில் எந்தெந்த கட்சி எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு, எவ்வளோ எம்எல்ஏ வந்திருக்காங்க, எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சு வச்சுக்கிறார். இன்றைக்கி நாட்டில் இருக்கக்கூடிய இத்தனை அரசியல்வாதிகளுடைய நடவடிக்கையும் அவர் தினமும் கவனிக்கிறார். இவங்க நடவடிக்கையிலேருந்து பல படிப்பினைகளை அவர் கற்றுக்கொள்கிறார். ஒரு குறிப்பிட்ட எம்ஜிஆரிடம் கற்றுக்கொண்ட ஜெயலலிதாவுக்கே இவ்வளோ திறமை இருந்தால், இத்தனை அரசியல் தலைவருடைய நடவடிக்கையிலிருந்து கற்றுக்கொண்ட சூப்பர் ஸ்டார் எப்படி இருப்பார் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அவர் சிறந்த நிர்வாகியாக இருப்பார். அவர் மேல இருக்கிற இதுதான் உண்மை. அதாவது இருக்கிற வீட்டுல இருக்கிறாரு நினைக்கிறீங்க. நீங்க அவர் மேல வச்சிருக்கிற அபரிமிதமான நம்பிக்கை நான் பாராட்டுறேன். அதாவது நடைமுறையில பார்க்கணும். நடைமுறையில வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து அந்த கிளாமர் கடைசி வரைக்கும், அவர் தொப்பி, அந்த கண்ணாடி, அந்த கிளாமர் அவர் கடைசி வரைக்கும் விடல. அவர் கிராமத்து மக்கள் எம்ஜிஆர் இப்படி தான் இருப்பார் என்று சொன்னால் இப்படி தான் இருக்கிறார். ஆனால் அதே சூழல்ல தான் இப்ப இன்னைக்கு அஜித் இங்க வந்து அஜித் இஸ் நாட் இன்ட்ரஸ்டட் ஃபார் பாலிடிக்ஸ். நம்ம இங்க இவர் பாலிடிக்ஸ் நம்ம சொல்ல வரோம். அவருடைய இது கூட இப்போ இவர் சொன்னதே போல ரஜினி வந்து அவருடைய தோற்றம், அவருடைய நடைமுறை, அவருடைய சினிமாவில் நடித்த பாவங்கள், அவர் வந்து இப்போ இருக்கிற இதை வந்து பேசிருக்கா அது பார்ப்பாங்க எப்பவுமே மக்கள். உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா விஜயகாந்தும் அப்படி தான் பார்த்தாங்க. விஜயகாந்த் படத்தில் ஒரு மாதிரியா இருக்காரு, வெளி தோற்றத்துக்கு வேற மாதிரி இருக்காரு. அதனால அவர் வந்து நிலைக்க முடியல மகளிர் அது பெண்கள் மத்தியில். இப்போ ரஜினி கூட நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சினிமாவில் எப்படி இருக்காரு, அவருடைய முகத்தோற்றம் எப்படி இருக்கிறது, அவருடைய இதெல்லாம் எப்படி இருக்கு, இப்போ எப்படி தோற்றமாக இருக்காரு. அவரே மேடைக்கு வருகின்ற பொழுது மக்கள் அவரை பார்த்து ரஜினியை அழைத்து வர வேண்டுமே, ஏன் அழைத்து வரவில்லை என்று கேட்கின்ற நேரம். இறுதி கருத்தா நம்ம வந்து ஒரு கேள்வி மட்டும் நம்ம கேட்டுருவோம். நீங்க தொடக்கத்திலிருந்தே ஒரே ஒரு கருத்து தான் சொல்றீங்க. என்னன்னா, ரஜினிகாந்த் நிச்சயமாக அரசியலுக்கு வர வேண்டும், அப்படி வந்தால் எங்களோடு தான் கூட்டணி அமைத்திருக்க வேண்டும், அப்படித்தான் அமைப்பார் அப்படின்னு அந்த ஆளுடத்தை வந்து நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்றீங்க. ஆனால் எங்களுக்கு தேவை இந்த நிறைவான ஒரு விஷயத்துக்கு, இதுக்கு ஒற்றை வரியில் கூட பதில் சொல்லலாம். அரசியலுக்கான இது ஒரு அஸ்திவாரமாக அமைந்திருக்கிறதா இந்த பேச்சுக்கள் என்ற ஒரு கேள்வியா? அது மட்டும் இல்லாமல், அல்லது வழக்கமா ஒவ்வொரு திரைப்படத்துக்கு முன்னாடியும் ஒரு ஸ்டண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்ல அந்த அமைப்பா அந்த தகவலா இது அப்படிங்கிறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரசிகர்கள் சந்திப்பில் எப்பவும் இல்லாத இந்த அளவுக்கு அவர் பேசியிருக்க விஷயத்திலிருந்து அவருடைய மனதில் இருக்க வெளிப்பாடு என்னென்னா, இனியும் தமிழகம் நமக்கு நிறையா செஞ்சுருக்கு, தமிழகத்துக்கு நாம் ஏதாவது திருப்பி தரணுங்கிற எண்ணம் அவருக்கு உள்ளே வந்து அவரும் ஒரு நியாயமான அரசியல்வாதியாக இருக்கணும்னு விரும்புகிறாருங்கிறது அவருடைய பேச்சுடைய சமிக்கையிலேருந்து வருது. அவருடைய தேடல் வந்து தேசியம் சார்ந்த அரசியல். அவர் பலமுறை அதை நிரூபிச்சிருக்காரு. அப்படி வரும்போது நிச்சயமாக ரஜினி மாதிரி நேர்மையான மனிதர் அரசியலுக்கு வந்தால் அவருடைய தேர்வான இடம் பாரதிய ஜனதா கட்சியாக தான் இருக்கும். அவருடைய வருகையை நாங்கள் வந்து வரவேற்கிறோம். சரி, அவங்க மத்தியில் சொல்கிறேன், நீங்கள் மாநிலத்தில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ரஜினியை பொறுத்தளவு அவருடைய பர்சனலாக பார்த்தீங்கன்னா இஸ் எ வெரி குட் ஜென்டில்மேன் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. நல்லவர், அவர் ஒழுக்கமானவர், எல்லாமே உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ ரஜினி அவர்கள் வந்து அவர் யோகியமாக இருக்கலாம், அவர் வந்து நேர்மையாக இருக்கலாம், நாணயமாக இருக்கலாம். ஆனால் அவரை சார்ந்தவர்கள் அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா என்று சொல்ல. இப்போ ரஜினி வந்து அரசியலுக்கு வரப்போகிறார் என்று சொல்லுகின்ற பொழுதே சில அரசியல் தலைவர்களுக்கு ஒரு கிளியாக தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர் சொல்லிய கருத்துக்கள், அதாவது ஊழலற்ற அரசு, தான் ஊழல் செய்யக்கூடாது, சில அரசியல் தலைவர்கள் யாரா இருக்கு தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கிற ஏடிஎம்கே தான் சொல்றேன் நான். இன்னைக்கு அவங்க வந்து சரியான முறையில் அவங்க வந்து ஆட்சியாளர்கள் இல்லை.
அவர்கள் தான் இப்ப இருக்கின்ற சொல்லுங்க. ஜெயலலிதா அம்மையார் சார்ந்து இருக்கின்ற அந்த சுருக்கமா ஐயா, சுருக்கமா கொஞ்சம் சுருக்கமா அதை அவர்களுக்கெல்லாம் ஒரு கிளியாக இருக்கு. எப்பொழுது வந்து விட சார், ஒரு கருத்து கேட்டுங்க. திமுகவும் அண்ணா திமுகவும் ரஜினி அரசியலுக்கு வர்றதை விரும்பல, திரு பாரதிய ஜனதா விரும்புது. ரஜினி பித்தன் வழக்கமான ஒரு சினிமாவுக்கான, அதாவது புதிய திரைப்படத்திற்கான ஒரு முன்னுரை நான் சொல்ல விருப்பப்படுறேன். சொல்லுங்க. இப்போ எப்போவுமே ரசிகருங்க வந்து ஒரு திரைப்படத்தை அவங்க மட்டுமே முயற்சி வெற்றியடை செய்ய முடியாது. சரி. பாபா படம் தோல்வி அடைஞ்சது. சரிங்க. அப்போ ரசிகர் சுருக்கமா சொல்லிடுங்க. சுருக்கமா சொல்லிடுங்க. லிங்கா படம் தோல்வி அடைஞ்சது, குசேலன் தோல்வி அடைஞ்சது. தலைவர் தன்னுடைய பணத்தை எடுத்து நஷ்டீடு கொடுத்துட்டார். ஒரு திரைப்படம் நல்லா இருந்தால் தான் பொதுமக்களும் பார்ப்பாங்க, ரசிகர்களும் பார்ப்பாங்க. படம் ஓடணுன்றதுக்காக அவர் எங்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்லலை. 10 வருஷமாக எங்களை சந்திக்கலை, இப்போ சந்தித்து போட்டோ எடுக்கிறாரு. அதே நேரத்தில் எங்களுடைய மனசுக்கு ஆறுதலாக சில ஒரு வார்த்தை சொல்றாரு, தொட்டு காமிக்கிறாரு. ஆக மனசுக்கு ஆறுதலா தான் இந்த வார்த்தை சொல்றாரு. நிச்சயமா வந்து சொல்ற மாதிரி தெரியல. வந்து ஆண்டவன் கையிலன்னு அவர் சொல்றாரு. இல்ல, இந்த முடிவும் ஆண்டவன் கையில விட்டுருவோம். ஆக எது எப்படியோ இந்த தமிழகத்தினுடைய வெற்றிடத்தை மிகச் சரியான ஒருவர் நிரப்ப வேண்டும் என்பதுதான். அது காமராஜர் போல, கக்கன் போல இருக்க வேண்டும், தலைவர் வந்து அண்ணாவை போல, எம்ஜிஆரை போல, பொதுமக்கள் வந்து மோடியை போல, அவரை காமராஜர் மாதிரி தான் ஆக இந்த இடத்திலே மக்களுக்கு நலப்பணிகளை ஆற்றக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணமும் கூட. வருகை தந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நெஞ்சத்தருகில் கனகராஜ். வணக்கம்.